காரைக்குடி தொகுதி கண்ணங்குடி பேருந்து நிறுத்தம் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனை பார்க்கலாம். நான் உன் மகன் என்ன சொல்றேன், இலவசமெல்லாம் தரமாட்டேன், உன்னை ஏமாத்த நான் தயாரா இல்லை. ஏன்னா என் ஆத்தாலும் அப்பனும் என் அண்ணனும் தம்பியும் இலவசத்துக்கு கையேந்தது எனக்கு என் இனத்துக்கு தன்மான இழப்புன்னு நான் நினைக்கிறேன், இனமான அவமானம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கொடுத்து கொடுத்து வாழ்ந்த பரம்பரையில் வந்தவன். நான் இப்ப கையேந்தி நிக்கல, என் கை இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. உங்க மகன் இப்படி கையேந்தனா பாக்குறேன், சீமான் பிச்சை எடுக்கிறான்மா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கையேந்தனா பிச்சை இல்லாத இலவசம்னா அது பெருமையாயிருமா? பெருமையாயிருமா? நான் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், இலவசம்னு ஒண்ணு இல்லை, நான் தரமாட்டேன். ஆனால் என்ன உன் பிள்ளை செய்வேன், இலவசம் பெற வேண்டிய வறுமை ஏழ்மை நிலையில் இல்லாது உன் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்திறேன். இலவச அரிசி தர மாட்டேன். இலவச அரிசி அந்த இத்து உத்து போன அரிசி, கேவலங்கட்ட அரிசி மூக்கு கிட்ட கொண்டு உனக்கு சத்தியம் பாரு. எங்க அம்மா இன்னும் இருக்கா, இங்க கூட வந்தாலும் வரும் என் தாய். அரணையூர்ல நான் இப்போவாது போகும்போது ரேஷன் அரிசி அம்மா புடச்சிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு மேம்? ஐயா என்னென்ன ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்தேன், இந்த கோழிக்கு போட்டேன் கொத்த மாட்டுது சாமி, கோழிக்கு போட்டேன் கொத்த மாட்டுது. தண்ணி ஆச்சு கஞ்சி ஆச்சு தொட்டியில் ஊற்றின மாடு தவிடோட கலந்து வச்சா குடிக்கும்னு இந்த அரிசி ஆக்கி போட்டேன், வாயை வைக்க மாட்டுதப்பா. அவ்வளவு மாடும் கோழியும் திங்காத அரிசியை ஆத்தால பொண்ணுக்கு இலவசம் போடுறேன். அறிவு சமூகமே, உன் கூட பிறந்தவன், ஒரு ரத்தத்தில் வந்தவன், நான் கேட்குறேன், ஒரே ஒரே நெல் விளைய வைக்கணும். அந்த நெல் கடைக்கு விற்பனைக்கு வரும்போது, வியாபாரத்துக்கு வரும்போது தரமாக இருக்கு, மக்களுக்கு ரேஷன் கடைக்கு வரும்போது கேவலமாக இருக்கு. இடையில என்ன நடக்குது? ஒரே நெல் தானே, அது கடைக்கு வரும்போது ஒரு கிலோ 100 ரூபாய்னா தரமாக வருது. இங்கே ரேஷன் கடைக்கு இலவச அரிசின்னு ஒன்று தரங்கட்டு வருது. இடையில என்ன நடக்குது? இப்ப நான் ஓம்புல என்ன சொல்றேன், அந்த அரிசிக்கு போகாத, வாங்காத. 100 ரூபா இல்ல 200 அரிசினாலும் வாங்கி சாப்பிட்ற வசதியை உனக்கு நான் தந்துடுறேன், அதை விட்டுரு. இப்போ அந்த அந்த கேடுகட்ட அரிசி வேண்டாம், நம்மளே விவசாயம் செய்கிறோம். நீ விவசாயம் செய்யறதுக்கு விலை இல்லை, வானம் பார்த்த பூமி, பாடு காலம்புற காட்டை கட்டிக்கிட்டு அள வேண்டியது இருக்கு, என்ன செய்யறதுன்னு கவர்மெண்ட் வேலையை மயம் மாத்திருந்தா நீ அங்கே இருந்து இந்த 100 நாள் வேலைக்கு போய் உட்கார்ந்து இருந்துட்டு வரையில, அதை நிலத்துல வேலை செய்ய. நீ 100 ரூபா கொடுக்குறானா 300 ரூபா கொடுக்குறானா, நான் உனக்கு 500 ரூபா தரேன், 800 ரூபாயோட வீட்டுக்கு போ, விவசாய வேலையை அரசாங்க வேலையை மாற்றுவோம், நம்ம வேளாண்மை செய்வோம், நல்ல அரிசி நல்ல பருப்பு நல்ல காய்கறி, வெண்டைக்காய் சொரக்காய் பூசணிக்காய் நாம விளைய வைப்போம். எதுக்கு அவன்கிட்ட போய் கையெந்தணும்? பசி இல்லாத ஒழிப்போம், மாடை நம்ம வளர்ப்போம், ஆடை வளர்ப்போம், அரசாங்கமே வளர்க்கும். எல்லாருக்கும் வேலை கிடைக்க செய்வோம், வேலைக்கு சம்பளம் கிடைக்க செய்வோம், சம்பளத்தை வச்சு வாழ்ற பெருமை மிக்க மதிப்பு மிக்க கௌரவமான வாழ்க்கையை நம்ம மக்களுக்கு கொடுப்போம். இலவசம் வேண்டாம். இல்லை எங்களுக்கு இலவசம் தான் வேணும், இலவசம் கொடுக்குற ஆட்சி தான் வேணும்னா உன் மகனுக்கு நீ ஓட்டு போடாத, நீ அவனுக்கே போட்டு ஏமாந்துவோம். இல்லை என் புள்ள சொல்றதான் சரி, எனக்கு வேணாம், அவன் சொல்ற மாதிரி நான் உனக்கு தருவேன், காசு இல்லாம தருவேன். எதை? பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பேன். இந்த கிராமத்தில் இருக்கு, இதை விட மோசமான கிராமத்தில் இருக்கு, எதை பத்தி நீங்க கவலைப்படாத. நல்ல படிப்பு, 1 ரூபா காசு இல்லை, நல்ல மருத்துவம் 1 ரூபா செலவில்லை, நல்ல குடிக்க தண்ணி, இது 3ஐயும் உன் பிள்ளை காசு இல்லாம தாரேன். மற்ற எதையும் என்கிட்ட எதிர்பார்க்காத. மின்சாரம் தாரேன், தட்டுப்பாடு இல்லாம தாரேன், கரண்ட் கட்டாயிருச்சுங்கிற சொல்லு இல்லாம தாரேன், நானே தயாரிச்சு தாரேன், சிலிண்டர் தாரேன், வீடுக்கு தாரேன். வயசான ஒரு கிழவிதான் இருக்குனாலும் என் அப்பத்தாவுக்கும் சிலிண்டர் கொடுக்குறேன், நானே தயாரிச்சு தாரேன். எந்த நாட்டில் எந்த போர் நடந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. என் மாட்டு சாணியில இருந்து எத்தனை லட்சம் லிட்டர் வேணாலும் எரிகாற்று பயோகேஸ் எடுத்துக்கிற முடியும் போது எனக்கு கவலை இல்லை, நான் தயாரித்து தரேன் மகன். ஆனால் ஓசியை தர மாட்டேன். உற்பத்திக்கு ஆகிற செலவு இருக்குல்ல, அடக்க செலவு, அதை எடுத்துக்கிட்டு உனக்கு கொடுக்குறேன். ஓசி பஸ்லாம் உனக்கு ஓட்ட மாட்டேன்.
தான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.